புகழுக்குரிய அறுகுடை வீடான முதல் படை வீடு திருப்பரங்குன்றத்தில் அமைந்திருக்கிற காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு ரோப்கார் வசதியை செய்திருந்திட வேண்டும் என்று இந்த அரசை பலமுறை கேட்டும் கூட சட்டமன்றத்தில் வைத்தும் கூட அதற்கான வாய்ப்பு இன்னும் கொடுக்காமல் இருக்கிறார்கள். காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு தாங்கள் அளித்திருக்கிற ரோப்கார் வசதி உரிய நிதி ஒதுக்கப்படாததால் அதனுடைய திட்டமே செயல்படாமல் இருப்பதும் இந்த பணியும் தொடங்கப்படாமல் இருக்கிறது. இது நிர்வாக சீர்கள் என்றுதான் கருதுகிறோமே தவிர இந்த அரசு முறையாக கையாளவில்லை. ஆகவே இந்த அரசு இந்த முயற்சியை எடுக்கவில்லை. இதற்கான டிபிஆர் தயார் செய்யப்பட்டு முற்றிலும் முறைகேடாக இருக்கிறது. ஏனென்றால் இங்க இருக்கிற திட்ட மதிப்பீடு 23 கோடி ரூபாய் என்று அறிவிக்கப்பட்டு இந்த அரசு வெறும் 5 கோடி ரூபாய் ஒதுக்குவதாக தன்னுடைய நிதி ஒதுக்கீடு புத்தகத்திலே காண்பித்திருக்கிறது. ஆகவே இந்த அரசு முற்றிலும் சீர்கேடான முறைகேடான நிர்வாக தன்னற்ற அரசாகத்தான் கருதுகிறோம். ஆகவே இந்த திருப்பரங்குன்ற மக்களுக்கும் சரி, வரக்கூடிய பக்தர்களுக்கும் சரி, எத்தனையோ திருக்கோயில்களுக்கு இந்த ரோப்கார் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்குது. ஆனால் திருப்பரங்குன்றம் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் மட்டும் இந்த காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு இந்த ரோப்கார் வசதி செய்திருந்தது இந்த அரசு வேண்டும் என்றே தாமதப்படுத்துகிறது. திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பி. ராஜன் செல்லப்பா அவர்களுக்கு வாக்களிப்பின் இரட்டை இலை சின்னத்தில்